ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தாங்க. என்ன சேலஞ்ச் வீடியோனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஃப்ரீ ஃபயரை பற்றி மட்டும் தெரியுமே தவிர அவனுக்கு ப்ளே பண்ண சுத்தமாக தெரியாதுங்க. நான் இப்போ வீடியோவில் பேசுகிறல அதையே என் முன்னாடி வந்து பேசி என்னை ரொம்பவே கிண்டல் பண்ணுவான். நானும் ஓரளவு தான் பார்ப்பேன். பைப்பில் ரொம்ப கிண்டல் பண்ணதுனால வாடா ஒன்று சொன்னு அவனை கூப்பிட்டுட்டேன். நான் கம்மன் இல்லாமல் அவனுக்கு தான் ஃப்ரீ ஃபயரை விளையாட தெரியாது அப்படின்னு நான் அவனை 0 கேல் அடிக்கிறேன்டான்னு சொல்லி சவால் வர விட்டுட்டேன்னா இப்போ இந்த மேட்ச் அவன் ஒரு ரவுண்ட் அடிச்சா கூட நான் ஃப்ரீ ஃபயரை டெலிட் பண்ணுவான். அதான் இந்த சேலஞ்சு. ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல முதல் ரவுண்டே இப்படி சாவணும். இவன் ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு சத்தியமாக மனசே இல்லை. ஒரு ரவுண்ட் அடிச்சோடனே அவன் வெளியே போயிடுவான்னு பார்த்தா ஆனால் மேட்ச் விட்டு வெளியே போல கண்டினியூஸாக விளாண்டுட்டு இருந்தான். நானும் விளாண்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி விளாண்டப்ப என் கையில் ஒரு பதட்டம் இருந்தது. அதாவது எப்படின்னா ஒரு பெரிய பிளேயர் கூட விளாண்டா எப்படி இருக்கும் அது மாதிரியான பதட்டம் இருந்தது. ஆனால் அவன் முதல் ரவுண்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பதட்டமே இல்லை. அந்த பதட்டம் இல்லாதப்ப நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்களேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இது ஒன் டாப் மேட்ச்லாம் இல்லை. ஆனால் நான் ஒன் டாப் மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். அவன் அது இதுன்னு எடுத்து அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒன்று நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் கிண்டல் பண்ணப்ப நான் கோவப்படாமல் இருந்திருந்தா இவ்வளோ இருந்து நடந்திருக்காதுல. கைஸ், இனிமேல் நம்ம கிட்ட எவன் என்ன பேசினாலும் நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, வாழ்ந்து காமிக்கணும், அவ்வளோதான்.